அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு இங்கிலாந்து நாணயம், யூகே, யுனைடெட் கிங்டம், பிரிட்டன் அல்லது பிரிட்டிஷ், நம்ம இந்தியாவை ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களின் நாணயம். நம்ம இப்போ அவங்களோட நாணயத்தை ஆட்சி செய்வோம். இது எல்லாமே காப்பர் நிக்கல் கிடையாது, காப்பர் பியூர் செம்பு தமிழில். இதில் ஒரு 5, 10, ஒரு 15, 16 விதமாக வச்சுருக்கேன். இந்த 16 நாணயமும் 16 வருடங்கள். 16 வருடங்கள்லேயும் இருக்கிற நாணயங்களில் குட் கண்டிஷனான காயினை எடுத்து வச்சுருக்கேன். இது இன்றைக்கி ப்ரிப்பேரிங் 1971 இந்த நாணயம் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த இயரை பார்த்துக்கிடுவோம். 1987. இந்த பக்கம் மலர் இருக்கும், லில்லி மலர். இதே மலர் இந்தியாவில் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் உள்ள பழைய நாணயம், புதுச்சேரி அப்படின்னு எழுதப்பட்ட தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயத்தில் இந்த லில்லி மலர் இருக்கும். இந்த மலர் இது பிரிட்டிஷ் காயினை பூரா இருக்கும். இந்த பக்கம் அந்த நாட்டோட ராணி இருப்பாங்க, 2ஆம் எலிசபெத். 1989. இது எல்லாமே ஒரு ரேர் காயின்ஸு. 1980. 1971 மட்டும் நீங்கள் உங்களுடைய வலைத்தளத்தில் பார்த்து ரேட்டை தெரிஞ்சுக்கோங்க. 1986 இது. $1978. ஒரு 5 நாணயம் ஒரு வரிசையில் வச்சுருக்கேன். 1971 அது ஒரு ரேர் காயின். இந்த 71 மட்டுமே உங்களோட வலைத்தளத்தில் என்ன ரேட்டு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 1990, 87, 89, 90. 1998. 1988. அது 1998, 1988. மொத்தமே 16 நாணயம்தான். 1979. இது கொஞ்சம் மேக்ஸிமம் வரிசைக்காக இருக்கும். 79, 80, அதுக்கடுத்து 86, 87, 88, 89, 90. ஒரு 5-6 நாணயம் வரிசைக்காக இருக்கும் எல்லா வருஷமும். 75. 75க்கு அடுத்து 81. இடையில இல்லாமல் இருந்துச்சுல, 80க்கு அடுத்து 80. 79, 80, 81. 79, 80, 81. ராணி வித்தியாசமாக இருக்கும். இதில் கிரீடமே இல்லாமல் இருக்கும். ஒரு சின்ன பூ அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் மட்டும் மேலே இருக்கும். அதுக்கு இடத்துல கிரீடம் இருக்கும். இந்த இருக்கா கிரீடம், இதில் கிரீடம் இருக்காது, இதில் கிரீடம் இருக்கும். இதில் வேறு மாதிரி கிரீடம் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வயது முதிர்ந்த தோற்றத்தில் இருக்கும். 2000, 98, 2000 இங்கே பாருங்கள். இது 80, இது 90. கிரீடம் மேலே இருக்கா. இது கொஞ்சம் வயது முதிர்ந்த தோற்றம். 3 விதமாக இருக்குது பாருங்க, 4 விதமாக இருக்கும். இது ஒரு விதம், இந்த இடத்துல இது ஒரு விதம். அதே முகத்திலேயே இது 2வது விதம். இது ஒரு விதம், இது 2வது விதம். 2வது விதத்திலேயே இது 3வது விதம். 3 விதம் நினைக்கிறேன். 1, 2,
3 தான் நினைக்கேன். இது ஒரு விதம். இது வந்து சீல்டு டைப்பு காயின். கோல்டன் சீல்டு 2 பென்ஸ். அதுவும் இல்லை நியூ பென்ஸ். இது ஃபுல்லாக நியூ பென்ஸு. இது 2 பென்ஸ் 2016. கடைசியாக வச்சுருக்கேன். 2016 1985 87 86 இது 85 91 90 வரைக்கும் இதில் வச்சுருந்தேன். 89 90 91 மொத்தம் 16 நாணயம். ஒரு நிமிஷம் பாருங்க, 6 நிமிஷம் ஆகுதுன்னு ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் இது பண்ணிடுறேன். நான் அப்போலே எடுத்து வச்சுருக்கணும், எடுக்கலை. ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு வெயிட் பண்ணுறேன். இந்தாங்க லைட்டாக மட்டும் பார்த்துக்கோங்க, அவசரத்துக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். 1971 2 பென்ஸ் நியூ பென்ஸ் காயின் குயின் எலிசபெத் II 267 அமெரிக்கன் டாலர் போட்டிருக்கா. 267 டாலர். இந்த காயினோட ரேட்டு, இந்த ஒரு காயினோட ரேட்டு 1971 உள்ள வருஷம் தெரியுதா? இதையும் ஜூம் பண்ணி காமிக்கணுமா? 1971 உள்ள குட் கண்டிஷனான ஒரே ஒரு காயின், 2ஆம் எலிசபெத் காயின். டுடே வேல்யூ இந்த நாணயத்தினோட டுடே, இந்த ஒரு நாணயத்தினோட டுடே வேல்யூ 267 அமெரிக்கன் டாலர். எங்கிட்ட இருக்கு, போயிடுச்சா? நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகுது. $1971 2 பென்ஸ்னு போட்டு அடிக்கணும். 1971 2 pence coins is a British decimal coin from the first year of the UK's decimalization. முதலாக வெளிவந்த 2 pence நாணயம். While not rare in the traditional sense, it is collectible for its historical significance as the first of its kind. அப்படின்னு எழுதியிருக்கு, நிறையா ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்கு. இந்த ஒரு நாணயம் மட்டும் ஏகப்பட்ட வேலை வலைத்தளத்தில் போட்டிருக்காங்க. அப்படி யாரும் என்கிட்ட வாங்கி நீங்கள் விற்றீங்க அப்படின்னா மிச்ச ரூபாய் எனக்கு போட்டு விட்ருங்க. இந்த வருது பாருங்க, $267. அவைலபிள் இன் ஸ்டாக் $342. அதே கைன் தான், ரேர் போட்டிருக்கானா 1 2 3 4 5 ஸ்டார் போட்டிருக்கானா. 5 ஸ்டார் ரேர் 1971 2 pence நியூ பென்ஸ் காயின் குயின் எலிசபெத் II. எவ்வளோ ரேர்னு பார்த்துக்கோங்க, 5 ஸ்டார் ரேர் இந்த காயின். இந்த காயின் தான், நீங்கள் வேறு நினைக்க வேண்டாம். இதில் போட்டிருக்க நியூ பென்ஸ்னு இதே சேம் காயினா 100% ஒரிஜினல் காயின்.
நான் $1 கூட கொடுக்க போகிறதில்ல அதை. இது எவ்வளோ வேல்யூபிள், இது 30 நாளில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்ங்க. நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் 30 நாள்னு சொல்லணும். ஃப்ரீ ஷிப்பிங். ஆர்டர்ஸ் ஓவர் $55. டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஃப்ளாஷ் பண்ணி காமிக்க தெரியுதா? நியூ பென்ஸ் 2 நியூ பென்ஸ் $342 எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஒரு டாலர் $80 ஓடுங்க. 25,000 $30 எவ்வளோ வரும்? $3 $240. $30 $2,400. $300 $24,000. இந்த ஒரு நாணயத்தினோட விலை வந்து 25,000 30,000 ஆகுது. இந்த முதல் நாணயம், இந்த ஒரு நாணயம் மட்டும். எனக்கு அது எப்படி வெளிநாட்டில் விற்கன்னு தெரியல. நீங்கள் யாரும் வாங்கி விற்கிறாந்த விற்றுக்கோங்க. இது மாதிரி இந்த ஒவ்வொரு நாணயமும் ரேட் அதிகம். இது ஒன்று மட்டும்தான் ரேட் ரொம்ப அதிகம். நான் இது ஒவ்வொரு நாணயத்தையுமே நான் செக்கப் பண்ணிட்டேன். எல்லா நாணயமே கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. இப்போ நான் கொடுக்க போகிற ரேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 16 நாணயத்துக்கும் சேர்த்து மொத்தம் வெறும் $2,000 மட்டும் கொடுத்தா போகும். வெறும் $2,000. 16 நாணயத்துக்கு, ஒரு நாணயத்துக்கு $110 அல்லது $120 வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வராது. வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு செட்டு, சூப்பர் செட்டு. காயின் எல்லாமே மேக்ஸிமம் குட் கண்டிஷனு. லாஸ்ட்டு இந்த காயின் மட்டும் கொஞ்சம் ஒரு பக்கம் குட் கண்டிஷனு, ஒரு பக்கம் கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்குது. இது வந்து ராயல் சீல்டுன்னு பேர். இதுக்கு பேர் ராயல் சீல்டு அப்படின்னு பேர். சிங்கனிக்கு தான் இதுக்கு பேர். இது 2 பென்ஸ். அது வந்து நியூ பென்ஸ். இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்குது. 2016 உள்ளது. இந்த 16 இதே 16 நாணயத்தை தான் தருவேன். இதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வேறு நாணயத்தை தர மாட்டேன். என்ன நாணயத்தை காமிச்சிருக்கனோ அதே நாணயத்தை தான் தருவேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. வணக்கம்.